நேயர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப்போலாமா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நம்ம கர்த்தரை பயத்தோடவும் உண்மையோடவும் சேவிச்சா அவர் நம்மளுக்கு என்னென்ன தருவாருன்ட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே மாரி நிறைய பேர் கர்த்தரை உண்மையாவும் நடுக்கத்தோடவும் சேவிக்காம இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏசப்பா என்னென்ன சொல்றாரு, நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு என்னென்ன பண்றாங்க, ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படாதவங்களுக்கு என்னென்ன பண்றாங்க, இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம ஏசப்பாக்கு பயந்தா ஏசப்பா நம்மளுக்கு ஞானம் தருவார். நம்மளுக்கு ஞானம் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். நம்ம வேலைக்கு போனோம், எங்கே போனாலும் நம்மளுக்கு ஞானத்தை தருவார் ஏசப்பா. அதே போல் கர்த்தருக்கு பயப்படாதவங்களுக்கு ஏசப்பா ஞானம் தரமாட்டார். அதனால ஏசப்பாக்கு பயப்படுறவங்களுக்கு தான் ஏசப்பா ஞானம் தருவார். ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். யோசேப்பு சொல்றான் அவங்களோட சகோதரர்களை பார்த்து, நான் ஏசப்பாக்கு தான் பயப்படுவர்கள் அப்படின்னு சொல்றான். ஏசப்பாக்கு பயப்படுந்தா நம்ம ராஜ்யத்தை ஆளலாம். அப்ப யோசேப்பு எகிப்து ராஜ்யத்துல அவ ராஜாவா இருந்தான். நாமும் யோசேப்பை போல கர்த்தருக்கு பயந்தா நம்ம படிப்புல உயரலாம், வேலை ஸ்தலத்துல உயரலாம், நம்ம குடும்பத்தை நடத்தலாம், ராஜ்யத்துல உயரலாம். நம்ம இனிமேல்ட்டு யோசிப்பை போல நம்ம கர்த்தருக்கு பயந்தா நம்மளுக்கு ஞானம் இருக்கும். அதே போல ஏசப்பா நம்மள நடத்துவாரு. சங்கீதம் 103:17-11. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நம்ம ஏசப்பாக்கு பயந்தா அவர் நம்மளுக்கு கிருபை தருவாரு. நிற்பதும் நிர்மூலமாவதும் இருப்பது ஏசப்பாவோட கிருபைனால தான். நம்ம ஏசப்பாக்கு பயந்தா அவர் நம்மளுக்கு நிறைய கிருபை தருவாரு. நம்ம ஞானம் கொடுப்பாரு, கிருபை தருவாரு. அதே போல நம்ம ஏசப்பாக்கு பயப்படணும். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நம்ம கர்த்தருக்கு பயந்தா ஏசப்பா நம்மளுக்கு நிறைய ஆயுசு நாட்களை தந்தார். இந்த உலகத்துல எல்லாருமே ஆயுசு நாட்கள் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஞானம், கிருபை இது எல்லாமே வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏசப்பா நம்மளுக்கு ஏசப்பாக்கு பயந்தாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம், ஆயுசு நாட்கள் எல்லாமே தருவாங்க. அதனால நம்ம ஏசப்பாக்கு பயப்படணும். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஏசப்பா பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம யாரானாலும் ஏசப்பாக்கு பயந்தாதான் அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் எல்லாருக்குமே ஞானம், கிருபை இது எல்லாமே இருந்தாதான் நம்ம ஏசப்பாக்கு பயந்தா இது எல்லாமே நம்ம ஏசப்பா தருவார். இது எல்லாருக்குமே தேவை. அதனால நம்ம ஏசப்பாக்கு பயப்படணும். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமேல்ட்டு நம்ம இப்ப ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை வச்சு நம்ம இனிமேல்ட்டு ஏசப்பாக்கு பயந்து நடக்கணும். அப்பதான் ஏசப்பா இது எல்லாத்தையும் தருவாரு. இதுவரையும் நம்ம ஏசப்பாக்கு பயப்படாம இருந்திருப்போம். இனிமேலாச்சும் நம்ம பயப்படணும் ஏசப்பாக்கு. அப்படி பயந்தா ஏசப்பா நம்மளுக்கு ஞானம் தருவாரு, கிருபை தருவாரு, நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் தருவாரு. அதுக்கப்புறமேல்ட்டு நம்மளுக்கு தேவையான ஆயுசு நாட்களையும் ஏசப்பா நம்மளுக்கு தருவார். அதனால இனிமேல்ட்டு நம்ம ஏசப்பாக்கு பயப்படணும். இதுவரையிலும் ஏசப்பா நம்மள பயப்படாதன்னு சொன்னார். ஏன்னா நம்ம பிசாசுகளுக்கு, மாந்திகத்துக்கு, மனுஷர்களுக்கு, கடன் பிரச்சனைக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துட்டு வந்தோம். அதனால அதுக்கும் மேலா ஒரு காரியம் இருக்கு. ஏன்னா மேலான ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற
கடலிலே பங்கடைவார்கள். நம்ம பயந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மள பயப்படாதன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அப்படி பயந்துட்டோம்னா நம்மளால பரலோகம் போக முடியாது. நம்ம கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும், உலக காரியங்களுக்கு பயப்படக்கூடாது. அதனாலதான் ஏசப்பா நம்மளுக்கு சொன்னாரு பயப்படாதன்ட்டு. கர்த்தருக்கு பயந்து நடந்தா நம்மளுக்கு ஏசப்பா ஞானம், கிருபை, நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், ஆயுசு நாட்கள் எல்லாத்தையும் தருவாரு. அதனால்தான் நம்ம ஏசப்பாக்கு பயப்படணும். நம்ம உலக காரியங்களுக்கு, மனுஷர்களுக்கு, நண்பர்களுக்கு, பண கஷ்டங்களுக்கு இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அதனாலதான் ஏசப்பா நம்மளுக்கு சொல்றாங்க பயப்படாதன்னு சொல்றாங்க. இனிமேல் நம்ம கர்த்தருக்கு மாத்திரம்தான் நம்ம பயப்படணும். மனுஷர்களுக்கு, உலக காரியங்களுக்கு இதுக்கு எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. இந்த மாரி ஏசப்பாக்கு மாத்திரம் பயந்தா நம்மளுக்கு ஞானம், ஆசீர்வாதம், நம்மளுக்கு தேவையான கிருபை எல்லாத்தையுமே ஏசப்பா கொடுப்பாரு. இனிமேல் நம்ம ஏசப்பாக்கு பயந்து நடப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் முழு இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்து நிமித்தம் நம்ம என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி என்னுடைய மகள் ஜாய்ஸ் ஜோஸ்பின் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டால். என் அன்பு தேவ பிள்ளையே, நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம். இந்த நாளிலும் கூட அவள் சிறு வயது முதல் கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மகளாய் தேவன் வளர்க்கும்படியே எங்களுக்கு கிருபை செய்து கொண்டு வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட அவளுடைய 11வது பிறந்த நாள். 10 வயது வரையிலும் நாங்கள் அந்த மகளை கர்த்தருக்குள் பயப்படுகிற பயத்திலே வளர்த்து கொண்டு வந்தோம். இந்த 11வது வயதிலே அவளுடைய பிறந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற மகளா இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து போதிக்க தேவன் இன்றைக்கு உதவி செய்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் அன்பு தேவ பிள்ளையே எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். விசேஷமாக என் பிள்ளைகளுக்காக, ஜான் ஜோசப்புக்காக, இந்த நாளிலே செய்தி கொடுத்த, இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற மகள் ஜாய்ஸ் ஜோஸ்பினுக்காக, என்னுடைய துணைவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அந்த கால வேளையிலே உங்கள் எதிர்பார்ப்பு நிகழ்ச்சியிலே என் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எதிர்பார்ப்போடு கூட உம்முடைய வார்த்தையை கேட்டார்கள் ஆண்டவரே. இந்த நாளிலே செய்தி கொடுத்த ஆண்டவரே உம்முடைய மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என் தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பாலகருடைய வாயிலும் வைத்து நீ பேச வல்லமையுடையவராய் இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு என் அன்பு பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இப்போது நிகழ்ச்சி ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. உரபாடா துரிமா காடா ஷடதரமலபா. சங்கீதா, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஓ தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிறது நிமித்தம் இவ்விதமான ஆசீர்வதிக்கப்படுவேனா என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீ உலகத்துக்கு பயந்தால், மக்களுக்கு பயந்தால், உன் எதிராளிகளுக்கு பயந்தால், ஏன் உன் குடும்பத்தில் ஏற்படுகிற பொல்லாத நோய்க்கு நீ பயந்து நடந்தாய். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் முதற்கொண்டு நீ கர்த்தருக்கு பயந்து நட. கர்த்தர் உன்னை தேவ சமூகத்துக்குள்ள வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கவிதா, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கவிதா, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இதோ எல்லா பாரங்களை கர்த்தர் உடைக்கிறார். கவிதா, கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. கவிதா, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உலகத்துக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பயந்து நடங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Thank you Lord. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா ஆண்டவரே மாந்திரிகத்துக்காகவும், ஆண்டவரே அப்பா கடன் பிரச்சனைகளுக்காகவும், பொல்லாத வியாதிகளுக்காகவும், ஆண்டவரே எதிராளிகளுக்காகவும் பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை ஆக்குகிறேன். ஷாபாபா, விடுதலை ஆக்குகிறேன். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலை ஆக்குவதாக. எல்லா கட்டுகளை உடைக்கிறேன், எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். வயிற்றில் இருக்கிற கட்டியை கர்த்தர் உடைத்து எறிகிறார். அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் மறைகிறது. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. கர்த்தர் அந்த கட்டியை மறைய பண்ணுகிறார்.
கர்த்தர் அந்த கட்டியை கரைய பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நான்சி அந்த கட்டியை உன் சரீரத்திலிருந்து கர்த்தர் பிட்டேங்கி போடுகிறார். ஓ ரபாலா காடாதா ரபாலாபா. சாம்சன், கர்த்தருடைய வல்லம் உங்கள் குடும்பத்தை தொடுகிறது. இதுவரையிலும் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தீர்கள். ஓ, இந்த வார்த்தையை கேட்ட பின்பு ஒப்பு கொடுத்திருக்கிற என் அன்பு சகோதரனே சாம்சன், உன் குடும்பத்தை கர்த்தர் இது முதல் கொண்டு ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓ ரபாலா கூடாதர் மேகமாலா. கர்த்தருடைய வல்லம் உங்களை தொடுகிறது. ஆலேன், கர்த்தருடைய வல்லம் உங்களை தொடுகிறது. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியா மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுங்கள். இதுவரையிலும் பயந்து கொண்டிருந்தீர்கள். ஓ, இனியும் கர்த்தருக்காக பயப்படுங்கள். கர்த்தருடைய வல்லம் உங்களை பெரிய ஜாதி ஆக்குகிறது என்று சொல்லுகிறார். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையிலே ஆண்டவரே, ஐயோ இந்த வியாதி நிமித்தம் நான் மரணம் அடைந்து விடுவேனோ என்று சொல்லி கவலையோடு இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓ ரிபா காடாதோ ரபோ ஷடாத ரமா கபல மகேஸ்வரி, உன்னுடைய சொந்த பிள்ளைக்காக, இன்றைக்கு உன்னுடைய சொந்த பிள்ளைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஐயோ என் பிள்ளை மரணத்தை கண்டுவிடுமோ, செத்து போய் விடுமோ என்று சொல்லி கவலைப்படுகிறார் மகேஸ்வரி. கர்த்தருடைய வல்லம் உள்ள கரம் உன் மகளை பிடிக்கிறது. கர்த்தருடைய வல்லம் உள்ள கரம் உன் மகளை பிடித்து தூக்கி எழுப்புகிறது. மரணத்தின் கட்ட கட்ட மகேஸ்வரி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உன் மகளை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். மரண கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். நீ பயப்படாதிரும். மரணம் உனக்கு சம்பவிப்பது இல்லை. இப்பொழுது மரணம் உனக்கு சம்பவிப்பது இல்லை. மருத்துவமனையிலே கவலையோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இனி தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், மரணத்துக்கு பயப்படாதிருங்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். தற்கொலையின் ஆவி வெளியேறுகிறது. அநேகருடைய சரீரத்தில் இருக்க தற்கொலையின் ஆவியை கர்த்தர் பிடிங்கி போடுகிறார். அநேகருடைய சரீரத்தில் இருக்க தற்கொலையின் ஆவியை கர்த்தர் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கட்டுகிற உண்டாய்க்கிறார், தற்கொலையின் ஆவியை உண்டாய்க்கிறார். கர்த்தருடைய வல்லமை செய்கிறது. ராமன், உங்கள் பெயரை நான் பார்க்கிறேன். இதோ கர்த்தருக்கு நீ பயந்து நட என்று சொல்லுகிறார். நீ மனுஷனுக்கு இதுவரையிலும் பயந்து 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 வாழ்ந்தது போதும். ராமன், கர்த்தருக்கு நீ பயந்து நட, இதோ உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி ஆண்டவரை பார்க்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யூடியூப் மூலமாக, வெப்சைட் மூலமாக ஆண்டவரை பார்க்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளையோ கர்த்தர் ஆசீர்வதியோ. சிங்கப்பூர் தேசத்திலே பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் செல்வகுமார், இதோ நீ செய்கிற வேலையிலே நீ ஆகாதவன் என்று தள்ளினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் நான் உயர்த்துகிறேன். செல்வகுமார், பயப்படாதிருங்கள், கர்த்தருடைய உயர்வு வந்து விட்டது. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே, ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரை செபிக்கிற மக்களை எழுப்புவீராக, கொடுக்கிற மக்களை எழுப்புவீராக, தாங்குகிற மக்களை எழுப்புவீராக, ஆண்டவரை உழைக்கிற மக்களை எழுப்புவீராக. தகப்பனே, விசேஷமாக இந்த செய்தி ஆண்டவரை ஒளிபரப்பு பண்ணுகிற அருமையான அண்ணன் ஆண்டவரே, செல்வின் அண்ணன் ஆண்டவரே குழுவுக்காக, தமிழன் டிவிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா, எங்கோ இருந்த எங்களை இன்றைய தேசம் முழுவதிலும் நீ காண சித்தம் வைத்தபடியினாலே அதுக்கு ஆண்டவரே ஒரு கருவியாக அருமையான சகோதரர் செல்வினரன் குடும்பத்தையும் அவளோடு கூட இருக்கிற குழுக்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு அண்ணனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியோ, ஆயுசு நாட்களை பெருக்கி தாரும் ஆண்டவரே. கூட உடன் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். எல்லா கன துதி மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: போதகர் ஏ. ஆரோன் ஜோசப், எண் 60, 3வது தெரு, பல்ராம் நகர், கஸ்பாபுரம், அகரம் தென், கிழக்கு தாம்பரம், சென்னை 600126.
தொலைபேசி எண் 9677213177. மின்னஞ்சல் JCS Ministries 2007@gmail.com. இணையதளம் www.jcsministries.in. யூடியூப் Pastor Aaron Joseph.